ஹலோ காய்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரோஜா மற்றும் மல்லிகையின் உரையாடலைத்தான் பார்க்க போகிறோம். இந்த கதையின் இறுதியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம் இருக்கிறது. முதலில் கதையை பார்க்கலாம். ஒரு அழகான தோட்டத்தில் பலவிதமான மலர்கள் இருந்தன. அந்த தோட்டத்தில் மிகவும் அழகாக ரோஜா மலர் பூத்து குலுங்கிக் கொண்டே இருக்கும். அது தன்னுடைய பெருமையை ஒவ்வொரு நாளும் மற்ற மலர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ரோஜா மிகவும் பெருமையாக தன்னுடைய அழகை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய மல்லிகை மலர் இருந்தது. அது எப்போதும் அமைதியாகவும் தாழ்மையாகவும் இருக்கும். ஒரு நாள் ரோஜா மல்லிகையிடம் சொன்னது, "நீ மிகவும் சின்ன மலர், யாரும் உன்னை கவனிக்க மாட்டார்கள். என்னை பார், எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள்" என்று சொன்னது. மல்லிகை சிரித்தது. "அழகு மட்டும் போதாது, நல்ல மனசும் முக்கியம்" என்றது. ரோஜா அதை கேட்டு சிரித்தது. "என்னது, மனசும் முக்கியமா? அழகே போதும், மனசு ஒன்றும் தேவையில்லை" என்று பெருமையாக சொன்னது. சில நாட்கள் கழித்து ஒரு சிறுமி அந்த தோட்டத்துக்கு வந்தாள். அவள் எல்லா மலர்களையும் பார்த்தாள். ரோஜா மிகவும் அழகாக இருந்ததால் அவள் அதை பறிக்க நினைத்தாள். அந்த ரோஜாவை எடுத்துக்கொண்டு போவோம் என்று அவள் கையை நீட்டினாள். ரோஜா மகிழ்ச்சியாக இருந்தது. "பார், என்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள்" என்று அது பெருமையாக சொன்னது. ஆனால் அவள் கையை தொடும்போது ரோஜாவின் முட்கள் அவளை குத்தின. "ஐயோ" என்று அந்த சிறுமி கையை பின்னுக்கு எடுத்தாள். அவள் கோபமாக, "இது குத்துகிறது" என்று சொல்லி ரோஜாவை விட்டு விலகினாள். பிறகு அவள் மல்லிகை மலரின் அருகே சென்றாள். அதன் மனம் அவளை மிகவும் கவர்ந்தது. "இந்த மல்லிகை மிகவும் இனிமையாக மணக்கிறது" என்று சொல்லிக்கொண்டு அந்த மல்லிகையை மெதுவாக பறித்து கொண்டாள். ரோஜா அதை பார்த்து சோகமாக இருந்தது. "என்னிடம் அழகு இருந்தாலும் நான் யாருக்கும் மகிழ்ச்சி தரவில்லை" என்று அது நினைத்தது. மல்லிகை மெதுவாக சொன்னது, "அழகு மட்டும் போதாது, மனம் இனிமையாக இருந்தால்தான் மக்கள் நம்மை நேசிப்பார்கள்" என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து ரோஜா தனது பெருமை குணத்தை குறைத்தது. அது தன்னுடைய முட்களை கூட யாரையும் காயப்படுத்தாதபடி கவனமாக இருக்க முயற்சி செய்தது. அதாவது அது தன் நடத்தையை மாற்றிக்கொண்டது. அது மற்ற மலர்களுடன் அன்பாக பேச ஆரம்பித்தது. சில நாட்கள் கழித்து ஒரு வயதான பெண் அந்த தோட்டத்துக்கு வந்தாள். அவள் ரோஜாவை பார்த்தாள். "இவ்வளவு அழகாக இருக்கிறது" என்று மெதுவாக அதை கவனமாக பறித்தாள், முட்கள் காயப்படுத்தாமல். அவள் அதை ஒரு கோவிலுக்கு கொண்டு சென்று வைத்து வழிபட்டாள். ரோஜா அந்த நேரத்தில் உணர்ந்தது, "நான் அழகாக இருப்பதோடு அன்பாக இருந்தால்தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும்" என்று நினைத்தது. இந்த கதையின் நெறி என்னவென்றால், வெளியழகு மட்டுமல்ல, உள்ளம் நல்லதாக இருந்தால்தான் உண்மையான மதிப்பு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.